ஹாய்ங்க. இந்த பீரியட்ஸ் டைமில் ஸ்டொமக் பெயின் ஆகும் இல்லைங்க, அந்த மாதிரி பெயின் ஆகிறவங்க சொல்லும்போது நம்மவும் அப்படியே அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டோம்னா அப்படியே அந்த பெயின் வந்து நமக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அது உண்மையாக என்ன அப்படின்லாம் தெரியாது. ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நேற்றுக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட எனக்கு அந்தளவுக்கு பெயின் வந்ததே இல்லைங்க. நேற்று அப்படி ஒரு பெயின் எந்திரிக்கவே முடியல. அப்புறம் கொஞ்சம் ஜீரா வாட்டர் தான் போட்டு குடித்தேன். இது இப்போ மட்டும் இல்லைங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு டெலிவரி பக்கம் வந்துருச்சு அப்படிங்கும்போது வயிறு வந்து இருக்கும் கொடுக்கும், அப்போவும் இந்த ஜீரா வாட்டர் தான் குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சண்டே வெளியில் போயிட்டு வரும்போது மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோமா, அது இருந்துச்சா, சரி சிம்பிளாக அதை பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வேக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு 10 பாதாம், அப்புறம் 20 சுண்டல், 10 திராட்சை, இது கூட அத்திப்பழம் கூட போட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது நல்லது. கூடவே நான் ஒரு ஸ்பூன் பாதாம் பீஸ்ன்னு எடுத்துக்குவேன், ஃப்ரிட்ஜில் இருந்து அதையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நார்மலாக நீங்கள் மரவள்ளி பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் முட்டை 2 எண்ணமோ 3 எண்ணமோ உடச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மைய வேக வச்சு சேர்த்திட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருந்தால் காலையில் கூட சாப்பிட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் அடுப்பை துடைக்க மாட்டேங்க. மிச்சம் இருக்கிற நாள் எல்லாம் அடுப்பை தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் பாத்திரம் எதுவுமே வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அவ்வளோதான், தூங்க போயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.